சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இருந்து புழல் சிறைக்கு காவல் வாகனத்தில் அழைத்து சென்ற காவலரை கொலை வழக்கு கைதிகள் தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த ரவுடி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் நேற்று புழல் சிறையில் இருந்து எழும்பூர் நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். பின்பு போலீசார் அவர்களை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மேலும் காவல் நீட்டிப்பு முடித்த பின்பு அவர்கள் புழல் சிறையை அழைத்து செல்லப்பட்ட போது வழியில் ஒரு நபர் கஞ்சா பொட்டலங்களை தூக்கி வாகனத்தில் வீசியுள்ளார். அதற்காக பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் அவர்களிடம் எதற்கோள் இதுபோல் செய்கிறீர்கள் என கேள்வி கேட்டதால், ஒரு காவல்துறை அதிகாரி எங்களை எப்படி கேள்வி கேட்கிறீர்கள் என்ற அடிப்படையில் தகாத வார்த்தைகளில் பேசி அந்த காவலர்கள் குற்றவாளிகளை தாக்கும் காட்சிகளும் பரவி வருகிறது. இந்த சமூக வலைதளங்களுக்கு ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி தாக்கி முற்படும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியில வருகிறது. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்பது என்ன குறித்து கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் அவர்களை நேரில் அழைத்து புழல் சிறைத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், எதனால் இது போன்று தாக்குதலில் நடைபெற்றார்கள், அதுவும் வழித்தடத்தில் பேருந்தில் எவ்வாறு இந்த மோற்று ரகளை நடந்தது என்பது குறித்தான விசாரணையும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சசிதரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.